அயோத்தி ராமர் கோவில் கொடியேற்ற விழாவிற்கு வருகை தந்த பிரதமர் மோடி வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், அகத்தியர் உள்ளிட்ட 7 கோவில்களை கொண்ட சப்த மந்திருக்கு சென்று வழிபாடு செய்தார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி நகருக்கு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த பயணத்தின் மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால், அயோத்தியினுடைய பாலராமர் கோவிலினுடைய கட்டுமான பணிகள் எல்லாம் நிறைவுற்றிருக்கின்றன என்பது உட்பட அந்த கட்டுமான பணிகள் நிறைவுற்றதை முன்னிட்டு கொடியேற்றி பிரதமர் நரேந்திர மோடி கட்டுமான பணிகள் நிறைவுற்றதற்கான அந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் அயோத்தி நகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய வழிபாட்டு தலங்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி சென்று தற்பொழுது வழிபாடு நடத்தி வருகின்றார். அதன்படி அகத்தியர் உள்ளிட்ட பல்வேறு சித்தர்களும் வழிபட்ட இடமாக பார்க்கப்படக்கூடிய அந்த இடங்களுக்கெல்லாம் பிரதமர் தற்பொழுது பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி சாலை வலம் வந்த ரோட் ஷோ முறையிலே அயோத்தி நகர மக்கள் வழங்கியிருந்த அந்த பிரம்மாண்ட வரவேற்பினை ஏற்றுக்கொண்டார். பாஜக கொடியோடு சாலையினுடைய 2 பக்கமும் திரண்டு நின்று அயோத்தி நகர மக்கள் பிரதமருக்கு உற்சாகமான வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அகத்தியர் உள்ளிட்ட 7 கோவில்களை கொண்ட சப்த மந்திர் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே பிரதமர் வழிபாடு நடத்தி வருகின்றார். 7 கோவில்களை கொண்டு இந்த சப்த மந்திர் என்கின்ற இடம் திருக்கோவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் பல்வேறு சித்த பெருமக்களை எல்லாம் நினைவு கூறக்கூடிய வகையிலான அந்த கோவில்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தான் அதில் வழிபாடு நடத்தக்கூடிய பிரதமர் இதன் தொடர்ச்சியாக அயோத்தி ராமர் கோவில் கொடியேற்ற விழாவிலும் பங்கேற்கின்றார். அயோத்தியில் அந்த கட்டுமான பணிகள் எல்லாம் நிறைவுற்றதன் அடையாளமாக விழாக்கள் நடைபெற இருக்கின்றன. பிரதமர் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்வை பொறுத்தவரை ராமர் கோவில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் காவி கொடி ஏற்றப்பட இருக்கின்றது. அதன்படி 10 அடி உயரமும் 20 அடி நீளமும் கொண்ட முக்கோண வடிவ கொடியிலே ராமரின் வீரத்தையும் அறிவு கூர்மையையும் சித்தரிக்கக்கூடிய வகையிலான சூரியனின் படம், ஓம் என்ற எழுத்தும் பொறிக்கப்பட்டிருக்கும் என்று தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். அயோத்தியில் தங்கி இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வால்மீகி, விஸ்வாமித்திரர் உள்ளிட்டோருக்கு சன்னதி அமைந்திருக்கக்கூடிய இந்த சப்த மந்திர் பகுதியிலும் சேஷாவதார் என்று சொல்லப்படக்கூடிய பகுதிக்கும் சென்று தரிசனம் செய்ய இருக்கின்றார். மாதா அன்னபூர்ணா கோவிலிலும் இதன் தொடர்ச்சியாக பிரதமர் அந்த வழிபாட்டை எல்லாம் மேற்கொள்ள இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.